ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ரா டிபி சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வர இருக்கின்ற புதிய விதிகள் மற்றும் நடைமுறைகளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். அதாவது சிலிண்டர் விலையை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் சிலிண்டர் விலை குறையும் வந்து எதிர்பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே கடந்த மாதம் பார்த்தீங்கன்னா வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலை குறைக்கப்பட்ட நிலையில் வீட்டு பயன்பாட்டு சிலிண்டர் விலையும் குறைக்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வீடுகளுக்கு இனி எரிவாயு சிலிண்டர் வாங்கும் முறை பார்த்தீங்கன்னா மாறப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தற்போது உள்ளது போல் அல்லாமல் புதிய முறைப்படி இனி கேஸ் விற்பனை நடைபெற உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன்படி திரவ பெட்ரோல் எரிவாயு எல்பிஜி சிலிண்டர்கள் விரைவில் QR குறியீட்டுடன் வரும் என்று மத்திய அரசு தெரிவித்திருக்கதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஓடிபி வரும், ஓடிபி வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். இப்போ QR கோடு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனி இந்த QR கோடை ஸ்கேன் செய்தால் மட்டுமே சிலிண்டர் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலம் சிலிண்டர் திருட்டை தடுக்க முடியும் என்றும் வீட்டு சிலிண்டர்கள் கடைகளில் பயன்படுத்தப்படுவதை தடுக்கவும் இது உதவும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கதா சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ் புதல்வன் திட்டம். ஆகஸ்ட் மாதம் முதல் தமிழ் புதல்வன் திட்டம் மூலம் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயின்று உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்பட உள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. தமிழ் புலவன் திட்டம் மூலம் 3.28 லட்சம் மாணவர்கள் பயன்பெறுவார்கள் என்று தமிழ்நாடு அரசு தெரிவிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. இதில் பயன்பெற தமிழ்நாட்டில் உள்ள கல்வி நிறுவனங்களில் உயர்கல்வி பயில்வராக இருக்க வேண்டும். பயிலும் நிறுவனம் மற்றும் பாடப்பிரிவு அரசு அங்கீகரித்ததாக இருக்க வேண்டும். பிற மாநிலங்களில் IIT, NIT, IISER போன்ற கல்வி நிறுவனங்களில் பயிலும் மாணவர்களுக்கும் பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேபோல் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் 8 முதல் 10ஆம் வகுப்பு வரை படித்து ITI படிக்கும் மாணவர்களும் பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தமிழ் புதல்வன் திட்டம் மூலயமா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா HDFCனுடைய பரிவர்த்தனை கட்டணம் சொல்லியிருக்காங்க. அதாவது CRED, செக்கு, மொபிக்யூ, ஃப்ரீ ரீசார்ஜ், அதாவது ஃப்ரீ சார்ஜ் மற்றும் பிற சேவைகளை பயன்படுத்தி வாடகை செலுத்தினால் HDFC சார்பாக 1% பரிவர்த்தனை கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பரிவர்த்தனை 15,000 கீழ் இருந்தாலும் எரிபொருள் பரிவர்த்தனைகளும் கட்டணம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா HDFCயில் இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரீசார்ஜ் எதனா பண்ணுறீங்க அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா 1% கமிஷன் வாங்கத்தான் சொல்லியிருக்காங்க, பிடிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதுவே பார்த்தீங்கன்னாக்கா 15,000க்கு கீழே உங்களுடைய பரிவர்த்தனை இருந்தாலும் எரிபொருள் பரிவர்த்தனைக்கும் கட்டணம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டேக் விதிமுறை ஆகஸ்ட் 1 முதல் அமலுக்கு வந்திருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா வாகனங்களிடம் டோல் கட்டணம் வசூலிப்பதற்கு ஃபாஸ்டேக் பயன்படுத்தப்படுகிறது. இந்நிலையில் மத்திய அரசு ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் ஃபாஸ்டேக் கார்டுகளில் பயன்படுத்துவதற்கான புதிய விதிமுறையை அமலுக்கு கொண்டு வந்துள்ளது. அதன்படி புதிய வாகனங்கள் வாங்கி 90 நாட்களுக்குள் ஃபாஸ்டேக் அப்டேட் செய்யப்பட்டு பதிவு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் வாகனங்களின் பதிவு எண், சேஸ் எண் ஆகியவை கட்டாயமாக ஃபாஸ்டேகுடன் இணைக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க. மேலும் பார்த்தீங்கன்னாக்கா மொபைல் எண்ணுடன் ஃபாஸ்டேக் இணைக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய KYC பார்த்தீங்கன்னா வாகனம், அதாவது KYC அக்டோபர் 31க்குள்ளே பார்த்தீங்கன்னா புதுப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மின் கட்டணம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. இருப்பினும் தமிழ்நாட்டில் உள்ள 2.47 கோடி வீடு மற்றும் குடிசை மின் நுகர்வோரில் 1 கோடி நுகர்வோர்களுக்கு மின் கட்டண உயர்வு ஏதும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிறருக்கு மின் கட்டண உயர்வு இந்த மாதம் முதல் நடைமுறைக்கு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா மின் கட்டணம் உயர்த்திருந்தாங்க. ஸோ அந்த மின் கட்டண உயர்வு பார்த்தீங்கன்னாக்கா அந்த 1 கோடி நுகர்வோர் தவிர மீதி எல்லாருக்கும் ஆகஸ்ட் 1 முதல் அமலுக்கு வருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு. ரேஷன் கார்டை பொறுத்தவரையில் தமிழ்நாடு முழுவதும் புதிய ரேஷன் கார்டு வழங்கும் பணி பார்த்தீங்கன்னாக்கா ஆகஸ்ட் 1 முதல் தொடங்க இருக்கத்தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆகஸ்ட் மாதம் இந்த அட்டைகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதிதாக 2 லட்சம் ரேஷன் அட்டைகள், புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கும் பணி பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் தொடங்க உள்ளதாக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னாக்கா ஆகஸ்ட் மாதத்தில் அமுல்படுத்தி இருக்கக்கூடிய புதிய விதிகளும் புதிய நடைமுறைகளும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.